அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 749 754 வரை மொத்தம் 6 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தேவரையெல்லாம் திகழ்புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அகப்புற அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெரும் ஜோதி. தரும் அக அமுதால் சத்தி சத்தர்களை அருளினில் காக்கும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 6 வரிகள். முதல் 2 வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவரையெல்லாம் திகழ் புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. நாம் இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். கடைசியாக முடிக்கும்போது என்ன பார்த்தோம்னா, அண்ட புறப்புற அமுதம் பொழிந்து உயிர் அண்டுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அண்ட புறப்புற அமுதம் அப்படின்றது மலை அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த மலையின் தன்மை அது அந்த ஜீவர்களுக்கு எவ்வாறெல்லாம் இன்புற்று வாழ்வதற்கு பேருதவியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த போன பதிவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக புற அமுதம், புற அமுதம், அகப்புற அமுதம், அக அமுதம் இவற்றையெல்லாம் சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு இதுக்கு அதாவது புறாமுதம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேவரையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அகப்புற அமுதம்னு சொல்லிட்டு ஐவராதிகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அவங்கள சொல்கிறாங்க. அப்புறம் அக அமுதம் அப்படின்னு சொல்லி சத்தி சத்தர்களை சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அமுதத்துக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த அந்த இவங்களை சொல்கிறாங்க, தேவர்கள், சத்தி சத்தர்கள், ஐவராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே சென்ற பதிவில் நம்ம பார்த்துட்டோம். அதாவது அண்ட புறப்புற அமுதம் மலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ மீதி உள்ள அந்த அமுதங்களை அந்த புற அமுதம், அகப்புற அமுதம், அக அமுதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த தேவர்கள், ஐவராதிகள், அப்புறம் சத்தி சத்தர்கள் அவங்கள சொல்கிறாங்க. நம்ம இப்போ அந்த தேவர்கள், அந்த ஐவராதிகள், சத்தி சத்தர்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம அதை பிண்டத்தோட இணைச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்றது இப்போ நான் வரிகளை படித்து அது விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். தேவரையெல்லாம் திகழ்புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் முதல் 2 வரிகள். அதாவது தயவுடைய புண்ணியர்களுக்கு எல்லாம் விளங்குகின்ற மதிமண்டலத்து அமுதத்தை வாயார உண்ணும்படி தந்து அவர்கள் விளங்கும் வகை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இதுக்கு வள்ளல் பெருமான் கீர்த்தனை பாடல்கள் என்ன தலைப்புனா, சிவயோக நிலை அப்படின்ற தலைப்பில் இந்த அமுதங்களை பற்றி அங்கே பாடியிருக்காங்க. அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராசனே என் சிவனே கதவை திற. இந்தார் அருளமுதம் யான் அருந்தல் வேண்டுமிங்கே நந்தா மணிவிளக்கே ஞானசபை என் தாயே கோவே எனது குருவே என ஆண்ட தேவே கதவை திற. சாகா அருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க நாகாதிபர் சூழ் நடராசா ஏகா பவனே பரணே பராபரனே எங்கள் சிவனே கதவை திற. அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி
நான் கழித்து வாழ பொருளாம் தவநேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. வானோர்க்கு அரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நானருந்த ஆனந்த திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற. எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமுது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை திற. ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேழ்நிலைக்க ஆவா என்றெனை உவந்து ஆண்ட திரு அம்பல மாதேவா கதவை திற. ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நானருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுத வாய்ப்ப உரையோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற. ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அநேகா எழிற்பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற அப்படின்னு சொல்லி இந்த மதிமண்டலத்து அமுதத்தில் தொடங்கி பலவிதமான அமுதங்களை ஞான அமுதம் பல அமுதங்களை சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் அகப்புற அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெரும் ஜோதி. நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம், இந்த ஐவராதிகள்னு சொல்கிறவங்க வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இதை வந்து அண்டத்தில் சொல்கிறாங்க. பிண்டத்தில் வந்து நம்ம இங்கே எப்படி பொருள் எடுக்கணும் அப்படின்னா, சிற்சபை அமுதளித்து மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்று சொல்லக்கூடிய கரணங்களையும் கைவசம் ஆகும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. இப்படி தான் பொருள் எடுக்கணும். இது அகப்புறம் அப்படின்னா ஜீவன் நம்மளுக்கு தெரியும். அந்த ஜீவன் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த சிற்சபை. அதனால் இந்த அகப்புறம் வந்து இந்த அகப்புற அமுதம் வந்து சிற்சபை அமுதம் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. சிற்சபை அமுதத்திற்கு ஆதாரமாக வள்ளல் பெருமான் வந்து சிறப்பாக ஒரு பாடல் எப்படி பாடியிருக்காங்கன்னா, கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் எள்ளுண்ட பலவிடயத்து இறக்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உள்ளுண்டபோது மயக்குற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கணைத்தினையும் ஒழுத்திடும் கல் மடவாய் அல்லுண்ட பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அவர்க்கும் இங்கு அறிவு தரும் யான் உண்ட கல்லே அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடவுளை பார்த்த அந்த காட்சி, அவர் உண்ட அந்த அமுதம், இதை வந்து தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாங்க. என்னைய மாதிரியே நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனுபவத்தை பெற்றீங்கன்னா உங்களுக்கும் நான் பெற்ற அந்த இன்பத்தை அந்த கல்லோட வந்து மனிதர்கள் உட்கொள்ளும் அந்த கல்லோட இணைச்சு அவர் பெற்ற அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. மனிதர்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய அந்த கல் மாதிரி இது கிடையாது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அல்லுண்ட பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அவர்க்கும் இங்கு அறிவு தரும் யான் உண்ட கல்லே. மேலே என்ன சொல்கிறாங்க, கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி அப்படின்றாங்க. பார்க்குறாங்க, அந்த பார்த்ததுனால அவருக்கு என்ன கிடைக்குது, அந்த அமுதம் வந்து சிற்சபையில் உண்டதும் உண்டு அப்படின்றாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் தரும் அக அமுதால் சத்தி சத்தர்களை அருளினில் காக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது அருள் தருகின்ற பொற்சபை காட்சி அமுதத்தால் எல்லா சக்திகளையும் அச்சக்திகளை நடத்துவிக்கும் எல்லா சத்தர்களையும் தங்களின் அருளினால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. இது வந்து அண்டத்தில் வந்து அந்த சக்தி சத்தர்களை வந்து இந்த அகமாகிய இந்த ஆன்மா, இதை வந்து புறத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆன்மான்றோம்.
இவர் வந்து அந்த அண்டத்தில் வந்து சொல்கிறாங்க, அந்த சத்தி சத்தர்களை வந்து இந்த அமுதத்தை கொடுத்து காத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நம்ம இந்த பிண்டத்தில் வந்து நம்ம எப்படி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, அகம் அப்படின்றது வந்து ஆன்மா. இந்த ஆன்மாவினுடைய இருப்பிடம் வந்து ஆன்மாகாசமாகிய இந்த பொற்சபை. எனவே அகமுதம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பொற்சபை அமுதம் தான். இந்த பொற்சபை அமுதம்ன்றது வந்து காட்சி தான். எப்படி நான் முன்னாடி பாட்டில் எப்படி சொன்னாங்க, கல்லுண்டால் என புகன்றார் கனக சபை நடுவே கண்டதுண்டு. அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கண்டது தான், அந்த கண்டதுடைய தொடர்ச்சியாக தான் அவருக்கு சிற்சபையில் உண்டதும் உண்டடி அப்படின்றாங்க. சரி, அப்போ அந்த காட்சியாகிய பொற்சபை அமுதம் தான் அந்த வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த இதை சொல்கிறாங்க, அதாவது தரும் அக அமுதால் சத்தி சத்தர்களை அருளினில் காக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது அந்த அக அமுதம் அப்படின்றது வந்து அந்த பொற்சபை அமுதம், அது வந்து பொற்சபை காட்சி தான் அப்படின்றது தான் இந்த பாடல்கள் மூலியமாக நம்மளுக்கு தெளிவாகுது. இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.